இங்குள்ள பெண்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க, ஆண்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம். நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய். தோற்று போனவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்திற்கு நேரம் இல்லை. ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு. அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துருந்து எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சு. நான் சொன்னேன், இங்குள்ள பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்காகவே இந்த பதிவு. ஆண்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அருமை மாணவர்களே, மாணவிகளே, your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. என்ன அர்த்தம்? எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். நீ வெற்றி பெற்றால் உன்னை கொண்டாடும், நீ தோல்வி அடைந்தால் உன்னை திண்டாட விட்டுவிடும். நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நீ நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். தோற்று போனவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்திற்கு நேரம் இல்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு. ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு. சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போகாதே. மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவனாக இருக்க கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? To reach a particular place is difficult. To maintain the same is very, very difficult. ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை அடைவது சிரமம். அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட சிரமம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். 10வதுல நிறைய மார்க் வாங்கிட்டோம், நம்ம சாதாரணமா நம்ம தான் உலகத்திலே புத்திசாலி, அதனால பிளஸ் 2லயே நம்மளே வாங்கிக்கலாம் நினைச்சா அவுட். இதை ஏன் சொன்ன தெரியுமா? அகில இந்திய அளவிலே நடந்த துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று நினைத்து இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து காஷ்மீர்ல ஜம்முல நடக்கிற போட்டிக்கு அனுப்பிச்சாங்க. இதை ஒரு பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூல துபாயில பேசிட்டு வந்து ஏர்போர்ட்ல இறங்கணும்னா சோஃபால உட்கார்ந்து இருந்தா ஒரு பையன் வந்து கேட்டான். அவருடைய பண்ண ஒரு பையன், இன்னைக்கு பெரிய தமிழா நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிற பையன். 5 நிமிஷம் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டான். ஒரே நாள்ல 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. நீங்களும் பார்த்திருக்கலாம். ஆனால் இது பெண்களுக்கான பதிவு. ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமா ஓடணும்னு கை தட்டினீங்கல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லாம இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நான் 3 தடவை தங்கப்பதக்கம் ஜெயிக்கும் போதும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க், 6 ரவுண்டு ஷூட் பண்ணணும். அருமை மாணவ மாணவிகளே, ஒவ்வொரு தடவை போட்டியில கலந்துக்கும் போதும் நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், என்னை விட வயதுல மூத்தவர், கேரளால இருந்து வருவார். 1/2 மார்க் 1 மார்க்ல நான் அவரை ஜெயிச்சிருவேன். இவ்வளவுக்கும் அவர் சில்வர் மெடல் வாங்குவார். எனக்கு வெற்றிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும், முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும், வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்று உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. நான் என்ன பண்ண தெரியுமா? அவர் அலட்சியமா பார்ப்பேன். அவர் தலைக்கீழ போட்டு பேசாம போயிடுவார். காரணத்தோடு இந்த பதிவு. 4வது முறையா போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டான். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. நமக்கு போட்டியே இல்லை, நம்ம தாண்டா. நம்ம ஒரு 6 அடி உயரத்துல ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. என் பேர் அர்ச்சனா, நான் கேரளத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி, உன்னோட நான் தாண்டா துப்பாக்கி சுடுறதுல ஃபைனலுக்கு வந்திருக்கேன். எனக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண் வந்து துப்பாக்கி சுடுதல்ல 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கினேன், என்ன ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு மமதை. அதனால என்ன செஞ்சேன், டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முதல்ல சுடுறேன். ஜட்ஜும் சரின்ட்டார். எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்த பெரிய அதிகாரி எல்லாரும் துப்பாக்கி சுடும் போட்டியில யாரெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நல்லா சுடுறாங்களோ 2 பேரை செலக்ட் பண்ணி 30 மாநிலம்னு வச்சுங்களேன், 60 பேர் இருக்கும். கடைசியா 2 பேர் நிக்கிறோம்.
நான் தானே முதல்ல சுடணும். ஒரே மூச்சுல 6 ரவுண்டு சுட்டேன். பையனுக்கு ரொம்ப கவனமா கேக்குறீங்க. 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு ஒரே மூச்சுல 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். யூஸ்வலா அந்த மாதிரி சுட முடியாது. என் கூட இருந்த அதிகாரி கேட்டாரு, அந்த டார்கெட்டை போய் நீ பாடுறான்னாரு. பட்டன் அமுக்குனா டார்கெட் பக்கத்துல வந்துடும். பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு. குரூப்பிங்னு சொல்லுவோம். என்னை விட குறைந்த நேரத்தில் அது சுட்டுச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அந்த பொண்ணு முதல்ல இப்படி சுடுதே அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டே வரும்போது ஜட்ஜி கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டுடலாமான்னு. நான் உடனே எஸ்ன்னு எனக்கு மனசுல பயம் வந்துருச்சு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தா வாடா திரும்ப சொல்லலான்னு. முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒத்துட்டேன். ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். நான் தானே முதல்ல சுடணும். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிட்டு ஒரே மூச்சுல 10 ரவுண்டு சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் பிராக்டிஸ்ல கூட சுட்டதில்லை. ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, லோட் பண்ணிச்சு, ஒரே மூச்சுல 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடிஞ்சா அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் சொன்னேன், ஏமா நாலமா உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்ச, வியந்து போவீர்கள், அதிர்ந்து போவீர்கள். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை, அவருடைய மகள் நான் என்றது. பார்த்துட்டல எவ்வளவு தைரியம், என்ன எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பார்த்துக்க. இன்றைய வரைக்கும் +2ல மார்க்ல யாரு அதிக மதிப்பெண்கள் பெறா, அதிக பெர்சன்டேஜ் பெறான்னு உங்களுக்கே தெரியும். ஏன் உங்களால முடியலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும் போது ஒவ்வொருத்தரும் நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய மண்ணினுடைய பெருமைகளும் மரபார்ந்த பெருமைகளும், பல 1000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையும் கலாச்சாரத்தினுடைய பெருமையும், உன் மூதாதையர்களினுடைய தியாகமும், இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டு போனதுனால தானே இப்ப ஸ்கூல் நடத்துறீங்க. அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள். அவர்களுடைய தியாகமும், உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பும், உங்கள் ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களை ஜெயிப்பதற்கு யாராலும் முடியாது.